ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். 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 இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பத்திரப்பதிவு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளாக இருக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி கோயிலுக்கு கீழே இருக்கிற நிலம், அந்த கிட்டத்தட்ட 1.4 ஏக்கர் நிலம், அது வந்து 100 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு வந்து பத்திரப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் அந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸருக்கான ரெஜிஸ்டார் இல்லாத நேரத்தில் அன்னைக்கு ஒரு நாளுக்கு பணிக்கு வந்த ஒரு சப் ரெஜிஸ்டார் வந்து அந்த வேலையை செஞ்சிருக்கிறதுன்றது ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு மோசடி அப்படின்றது தான் எல்லாராலும் சந்தேகப்படுது. ஆனால் தமிழக அரசு சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அது அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து இதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் கொடுத்த ஆர்டர் அடிப்படையில் அந்த ஆர்டரில் மேபி கன்சிடர்னு இருக்குது, இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு அவர் தெரியாமல் பண்ணிட்டார். அவர் ஹிஸ்ட்ரியை தெரியாமல் அவர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிட்டாரு. அதனால் அவர் மீதும் இன்னும் ஒரு 2 அந்த யார் பேரில் அந்த நிலம் எழுதப்பட்டதோ அவங்க 2 பேர் மீதும், அது மட்டும் இல்லாமல் முருகதாஸ் சாமிகள் அவங்க பேரும், அவங்க 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இவரை வந்து பணியிடை நீக்கம் வந்து செஞ்சுருக்கிறாங்க சப் ரெஜிஸ்டாரை. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட்டாக சப் ரெஜிஸ்டார் மேட்டரை மட்டும் சொல்லிட்டு நான் அது ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய்டுறேன். ஒரு சப் ரெஜிஸ்டார் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா அல்லது தடங்கல் மனு இருக்கிறதான்னு செக் பண்ண வேண்டியது மேண்டேட்ரி. இது பத்திரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரெவன்யூ ரெக்கார்டை எடுத்து செக் பண்ணுவாங்க. அந்த ரெவன்யூ ரெக்கார்டில் அது வந்து கோயில் இடம்னு இருக்கா, எந்த பேரில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இதை ரெண்டையும் செக் பண்ணிட்டு தான் பதிவுக்கு ஓகேவே சொல்ல முடியும், டோக்கனே போடுவாங்க. அப்போ இந்த 2 ப்ராசஸ்லையும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். தடங்கல் மனு கடந்த காலத்தில் 3 முறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தடங்கல் மனுக்கள் என்ன ஆச்சு? தடங்கல் மனு யாரோ கொடுத்ததெல்லாம் இல்லை, ஜாயின்ட் கமிஷனர் கோயில் நிர்வாகத்தை பார்த்து கொள்ளுகின்ற ஒரு ஹெச்ஆர்என்சி அதிகாரி கொடுத்திருக்கிறார் தடங்கல் மனுவை. நீங்களோ நானோ கொண்டு போய் ஒரு தடங்கல் மனுவை கொடுக்கல, சாமானிய மக்கள் கொடுக்கல, ஒரு ஜாயின்ட் கமிஷனர் கொடுத்திருக்காரு திமுக ஆட்சியில். அப்ப அந்த மனு எப்படி நிராகரிக்கப்பட்டது? கோர்ட்டே ஒரு ஆர்டர் அப்படி கன்சிடர்னு சொல்லி கொடுத்திருந்தாலுமே கூட திரும்ப கோர்ட்ல அதை மென்ஷன் பண்ணி அவங்க போய் ஆர்டர் வாங்கிட்டு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் செய்யல. இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் அந்த ஆர்டரே தப்புன்றத இந்த பத்திரப்பதிவே வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து சம்பந்தப்பட்ட ஹெச்ஆர்என்சி எல்லாம் வந்து பார்ட்டியா சேர்க்காமலே அந்த ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்குது கோர்ட்டே சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல சப் ரெஜிஸ்டர் 100% இந்த மோசடியை செய்திருக்கிறாருங்கிறது தெளிவா புரிஞ்சிருது. இந்த வழக்கு இன்னைக்கு கோர்ட்ல இருக்கும்போது நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இடைநீக்கம்ன்றது அது போதுமானது கிடையாது, ஒரு சஸ்பெண்ட் பண்ணிட்டா அது இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்ற மாதிரி கிடையாது, சம்பந்தப்பட்ட சப் ரெஜிஸ்டாரை டிஸ்மிஸ் செய்யணும், மற்ற என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளோ அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ டிஜிபி, தமிழ்நாடு டிஜிபி அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றியிருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயமா இல்லையா? இதுக்கு அந்த ஃபைலை கட்டி பூட்டி ஓரம் வச்சிருக்கலாம். சிபிசிஐடி இவங்க ஆளுங்கட்சியில் அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அரசு அதிகாரிகள் இதில் இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, மறுக்க முடியாது. இந்த அரசு இந்த அரசின் மீதான விசாரணையை நடத்துச்சுன்னா அது சரியா இருக்குமா? இதை எப்படி இருக்கலாம்ங்கிறது என்னுடைய பரிந்துரை என்னன்னா, இது ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருத்தரை வச்சு சிட்டிங் ஜட்ஜ் மேற்பார்வையில் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? வேணும்ல. அதை அந்த ரிட்டையர்டு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றது ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணிட்டுங்கிறேன். அப்பதான் இதுல உண்மை வரும். இப்ப ஒரு 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 வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க மேல் அதிகாரியும் கீழ் அதிகாரியும் ஒருத்தர் நடவடிக்கைக்கு செக் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி சரியா இருக்கும்? மொத்த குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டவங்க வெளியே. அப்போ இவங்களுக்குள்ளே இவங்களே வந்து பேருக்கு வந்து நீ விசாரின்னு சொல்லிட்டு நகர்த்த முடியுமா என்ன? தேர்ட் பார்ட்டி ஷுட் விசிட். அப்போ தேர்ட் பார்ட்டிங்கிறது யாராக இருக்கணும்னா மக்கள் நம்பிக்கைக்குரிய நீதிமன்றங்களாக தான் இருக்கணும். அப்போ ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை இந்த நீதிபதி அவர்கள் நியமனம் செய்வதற்கு கோருவது தான் முறையாக இருக்கும். இப்போ இதோட ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனால் தான் இது எப்படி நடந்துச்சுங்கிற தெரிஞ்சதுனா தான் இது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத கடைசியாக பின் டவுன் பண்ண முடியும். இந்த மேப்பே அப்போ தான் புரியும். ஃபர்ஸ்ட் இந்த சொத்து திரு குப்புசாமி மணியக்காரர் அவர் இந்த 1.4 ஏக்கரை தண்டபாணி சுவாமிக்கு, அதாவது பழனி முருகனுக்கு தானமாக வழங்கியிருக்காரு. எதுக்காகனா அங்கே மாடு கட்டுறதுக்கு, அதை நந்தவனமாக பராமரித்து அதில் வர பூக்கள் இதெல்லாம் எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு. அந்த இடத்த வாழ்நாள் முழுக்கல்ல பர்மனண்டா தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட திரும்ப கிளைம் பண்ணக்கூடாதுன்னு கோயிலுக்கு எழுதி வச்சுட்ட சொத்து அது. ரொம்ப கிளியருங்களா? அதுக்கு யார் ட்ரஸ்டியா நியமனம் பண்றாருன்னா, ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி தண்டபாணி சுவாமிகள்னு ஒருத்தர் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலியமா எக்ஸிக்யூட் பண்றாங்க.
அவர் இறந்த பிறகு, யார் குப்புசாமி மணியக்காரர் இறந்த பிறகு இந்த தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் அந்த ட்ரஸ்டின் மூலமாக பராமரித்து வருகிறார். அப்ப அந்த தண்டபாணி சுவாமிகள் அவர்கள் தான் முதல் முறையா அந்த நிலத்தினுடைய தன்மையை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். ஏன்னா இது வந்து அந்த காலத்தில் இருந்த சொத்துங்கிறதுனால அது யாருதுன்னே தெரியாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருந்துருக்கு. அது கொஞ்ச நாளைக்கு நந்தவனமாக இருந்துச்சு. அப்படியே அதை பூட்டி சைட்லாம் காம்பவுண்டை கட்டி அது ஒரு தனியார் நிலைக்கு போயிடுச்சு. ஓகே. அப்போ அந்த இடத்த வந்து தனியாருக்கு விற்பதற்கான முயற்சி நடந்து சென்னையிலேருந்து வெங்கடாச்சலம்னு ஒருத்தர் 97, 98 டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதை டாக்குமெண்டேஷன் பண்ண முயற்சி பண்ணது நின்று போயிடுச்சு. அவர் யாருக்கிட்டலாம் செட்டில்மெண்ட் பண்ணுறாருன்னா அந்த பழைய குப்புசாமி மணியக்காரரோட பிள்ளைங்களுக்கு அந்த சொத்து மேலே ஆசை வந்துருச்சு. அவங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓகே. அவங்கெல்லாம் இது அவங்களும் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. ஏன்னா சொத்து பணம் ஆசைன்னு வந்துருச்சு. பெருசு எழுதி வச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நல்ல வேல்யூ ஆயிடுச்சு சொத்து. அப்படிங்கும்போது அதில் காசு வர்றதுக்கான முயற்சிகளை அவங்களுடைய பையன் ஜெயக்குமார் மற்றும் முருகன் அவங்கெல்லாம் காசு வாங்கிக்கிறாங்க சென்னையில் இருக்கிற வெங்கடாச்சலத்துக்கிட்ட. ஆனால் கரையம் பண்ண இயலலை. ஆனால் இன்பிட்வீன் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன நடந்ததுன்னா, இந்த தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட் என்ன ஆகுது, முருகதாஸ் அவர்களும் திருப்புகழ் சுவாமிகள் அவர்களும் இப்போ யார் 2 பேர் இதை கரையம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ட்ரஸ்டீஸாக உள்ள வந்துட்டாங்க. ஓகே. இவங்க பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த சொத்தை விற்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை தெரிஞ்சுதான் நம்மளுடைய பழனியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த பொழுது திரு IP செந்தில்குமார் அவர்கள் அப்போதைய அறநிலையத்துறை செக்ரட்டரி குமரகுருபுரன் அவர்கள் இருந்தாங்க. அவர் அப்ரோச் பண்ணி இந்த இடம் வந்து தனியாருக்கு விற்பனை ஆகிறதுக்கு முயற்சி ஆகுறதுங்க, இந்த இடம் வந்து கோயிலுக்கு உண்டான சொத்து, ஆனால் தனியார் ஆக்கிரமிப்பில் இருக்கு, இதை வந்து பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலான்னு நேரில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அதன் பிறகு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு நிலம் சுத்தம் செய்யப்பட்டு அந்த சைடில் இருந்த சுவர்கள் எல்லாம் அகற்றப்பட்டு பொது பயன்பாட்டுக்கு பார்க்கிங்காக வந்து சேர்ந்தது கடந்த திமுக ஆட்சியில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆஃப் 2025. அதே சமயத்தில் ஜேசி அவர்களுக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டு அப்போ ஜேசியா இருந்தவர் திரு மாரிமுத்து அவர்கள், அவர் வந்து தடங்கல் மனு கொடுத்து வைக்கிறாரு. ஆமாம், இந்த சொத்து வந்து கோயிலுடைய சொத்து, கோயிலுக்கு திரு குப்புசாமி மணியக்காரர் அவர்கள் எழுதி வச்ச சொத்து இது, இதை தனியார் யாருக்கு நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷனை கொடுத்து வச்சிருக்காரு. அப்போ திமுகவினுடைய காலகட்டத்தில் இது முழுமையாக தடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அந்த இடத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோயிலுடைய ஜேசி மூலயமாக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் பல முறை கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த கடிதங்கள் பார்த்தீங்கன்னா 15/9/2025, 16/11, 25/12 போன 2025 பார்த்தீங்கன்னா இந்த கடிதங்கள்லாம் நம்ம வழங்கியிருக்கிறோம். இப்போ சொல்லும் பொழுது இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர், இன்றைய அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் சொல்லும் பொழுது கூட செப்டம்பரில் மனு கொடுக்கப்பட்டிருக்கு, அக்டோபரில் கொடுக்கப்பட்டிருக்கு. சார் அதெல்லாம் உங்கள் பீரியட் இல்லை, கொடுத்துருக்கோம், மார்ச்சில் கொடுத்துருக்கு, அதெல்லாம் திமுக பீரியடில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் எப்படி கரையம் பண்ணீங்க? அந்த தடங்கல் மனுவெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரார் அந்த இடத்துல இருக்கிற ரிஜிஸ்ட்ராரை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் தற்காலிகமாக இன்சார்ஜ் ஃப்ரம் கொடைக்கானலில் இருந்து மேலே இருக்கிற சப் ரிஜிஸ்ட்ராரை கீழே வர வச்சு அந்த ஒரு நாள் இன்சார்ஜாக வர வச்சு அந்த ஒரே ஒரு நாளில் அவர் அந்த அப்ஜெக்ஷன் இருக்கவே, அந்த தடங்கல் மனு ஆட்சேபனை மனு இருக்கவே அந்த இடத்த முருகதாஸ் அவர்களும் திருப்புகழ் சுவாமிகள் அவர்களும் யாருக்கு விற்கிறாங்க? சேதுபதி வெள்ளத்துறைக்கு செய்கிறாங்க. கரையம் பண்ணி வச்சிருக்காங்க வெறும் 2 கோடி ரூபாய்க்கு. இப்போ இந்த சேதுபதி வெள்ளத்துறையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சேதுபதி வெள்ளத்துறை ஒரு 25 லட்சம் ரூபா கூட ஏற்பாடு பண்ணுறதுக்கு முடியாதவங்க. இவங்க எப்படி இந்த 100 கோடி ரூபா சொத்தை வாங்க முடியும்? அது 2 கோடி ரூபாய் கொடுத்து, அது வேறு 2 கோடி ரூபா கொடுத்து இவங்களை பற்றி விசாரிச்சா இவங்களுக்கு போலி டாக்குமெண்ட் செய்கிறதும் இது மாதிரி வில்லங்க சொத்துக்குள்ளே போய் காசு பண்ணுறதும் தொடர்ச்சியாக இருக்கிற வழக்கம். ஓகே. அப்போ இவர்களுடைய தொடர்பு யாருக்கெல்லாம் இந்த ஆட்சியில் இருந்துச்சுன்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். இவங்களோட மட்டும் நிறுத்தக்கூடாது, இந்த அதிகாரியோட மட்டும் நிறுத்தக்கூடாது. இவர்கள் யாருடைய ஒத்துழைப்பின் கீழ் சென்னையில் இருந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகாமல் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க முடியாது, அந்த இடத்த வேக்கண்ட் ஆக்கியிருக்க முடியாது. அந்த துறை அமைச்சர் தானே அதுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு ஒப்புதல் கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபர் போட வேண்டியது அந்த துறை அமைச்சர் தானே. அவர் சொன்னார் டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்குது, அது இன்னொரு இடத்தையும் அப்பாயின்ட் பண்ணிட்டோம்,
அப்பாயின்ட் பண்ணவர் வர்றதுக்கு லேட் ஆகுது. அதனால வந்து அந்த இன்பிட்வீன் கேப்ல ஒருத்தரை போட்டு வருவோம். எத்தனை temporary-ஆ. மாவட்டங்கள்ல டிரான்ஸ்ஃபர் இன்பிட்வீன் கேப்ல ரிஜிஸ்டர் இல்லைன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் நிறுத்தி வச்சிருந்திருக்கீங்க? இன்னைக்கு அந்த ஒரு டேட்டுக்கு அவர் ஏன் வராரு? யார் சொல்லி அவர் வந்தாரு? யார் சொல்லி ஒரு 100 கோடி ரூபாய் இடத்த வந்து அவர் தைரியமா கையெழுத்து போட்டு மாத்தி கொடுத்துட்டு போறாரு? பத்திரம் எப்படி பதிவாச்சு? இல்ல யார் சொல்லினா என்ன சொல்ல வரீங்க? மேல இருந்து இவங்க ஆட்சியில இருந்து யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இந்த டோட்டல் கான்ஸ்பிரன்சி செய்யவே முடியாது. நீங்க அங்க வேகன்சி கிரியேட் பண்றீங்க. வேகன்சி கிரியேட் பண்ற இடத்துக்கு இன்சார்ஜ் ஒருத்தரை கொண்டு வரீங்க. இன்சார்ஜ் வந்த பிறகு அவர் முழுக்க முழுக்க ஆட்சேபனை மனுக்களை எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு ரெவன்யூ ரெக்கார்டை எடுத்து வெரிஃபை பண்ணும் பொழுது அது கோயில் இடம்னு இருக்கு. கைட்லைன் வேல்யூ பார்ப்பீங்கல்ல, கைட்லைன் வேல்யூ பார்க்கறது என்ன ரெஃபரன்ஸ் வச்சு பார்ப்பீங்க? இந்த சர்வே நம்பர் இடத்த வச்சு ரெவன்யூ ரெக்கார்டை வச்சு தானே பார்ப்பீங்க. அந்த இடத்துல அது கோயில் இடம்னு தானே இருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதை அந்த ரெவன்யூ ரெக்கார்டை எப்படி நீங்க ஓவர்லூப் பண்ணீங்க? அப்ப இது மூணையுமே அவர் சப் ரெஜிஸ்ட்ரார் செக் பண்ணலன்னு அர்த்தமா? கோர்ட் ஆர்டர்னு சொல்றதெல்லாம் பொய். ஓகே. அந்த கோர்ட்ல இருக்கிற ஆர்டர்ல இருக்கிற விஷயத்தை தான் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, வரலாறு தெரியாம பண்ணிட்டாருன்ற காரணத்தை ஏத்துக்கிற மாதிரி இல்ல சார். எந்த பத்திரமா இருந்தாலுமே ஆட்சேபனை மனு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பத்திரத்தை பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு நாள் டெம்பரவரியா வரவர் வந்து இந்த மாதிரி பெரிய வேல்யூ வருகிற எந்த சொத்துலயும் கை வைக்க மாட்டாங்க. கை வைக்க மாட்டாங்க. அது இயல்பான விஷயம் தான். இயல்பு. இதுதான் யதார்த்தம். இப்ப இது நடந்திருக்குன்னா இந்த சேதுபதி வெள்ளத்துறையோ யாரு கூட தொடர்புல இருந்து இந்த சேதுபதி வெள்ளத்துறை பேருக்கு வந்துச்சு. இந்த முருகதாஸ் அவர்கள் மீதும் திருப்புகழ் சுவாமிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? முருகதாஸ் வழக்கு போட்டிருக்கிறாங்க, தேடிட்டு இருக்கிறாங்க. அங்க இதெல்லாம் 4 பேருமே அப்ஸ்கானுங்க, தேடிட்டு இருக்காங்க. 4 பேர் அப்ஸ்காண்டு. அப்ப நீங்க வந்து அந்த துறை அதிகாரி என்ன இதை யார் பொறுப்பெடுத்துக்கணும்? சிஎம் சார், உங்க அமைச்சர் பொறுப்பெடுத்துக்கணுமா இல்லையா? இது ஏதோ ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இடம்ல 1 ஏக்கர் 40 சென்ட் 10,000 5,000 லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் இருக்கீங்க. 100 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்தை ஒரு சப் ரிஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இந்த அமைச்சர் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அமைச்சர் பொறுப்பேற்றுக்கணுமா இல்லையா? ஓப்பனா மீட்டிங்ல ஒத்துக்க ஆமா தப்பு நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு எதுக்கு அமைச்சர்? தவறு நடந்திருக்கு. இப்போ அவர் சொன்னது போல அந்த தவறு நடந்திருக்கு. அமைச்சர் தடுமாறுறாரு. மீட்டிங்ல பார்த்தா தெரியலையான்னா இப்ப பிரஸ் மீட்ல 2 அமைச்சர் நின்று பேசுறீங்களே, நீங்க ஜேசி கொடுத்தாருங்கிறத மொதல் 2 நாள் கொடுத்தீங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்க பழைய டேட் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாம்ல, இப்ப சொல்லலாம். ஆனா நாங்க கொடுத்தது ரெக்கார்டு வச்சிருக்கோம். எந்தெந்த டேட்ல லெட்டர் போச்சுங்கிறது 3 நாட்கள்ல நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல அந்த அந்த ரெக்கார்டை தான் அவரே வாசிக்க ரமேஷே வாசிருக்காரு. அந்த ரெக்கார்டை தான் வாசிங்க. இந்த 2ஆம் தேதி ரெக்கார்டு நீங்க அடிஷனல் சேர்த்துக்கிட்டீங்கன்னு நான் சந்தேகப்படலாமா? இப்போ இந்த மாசம் கொடுத்த அந்த அப்ஜெக்ஷன் இப்ப இந்த கரையத்துக்கு கொடுத்துருக்கலாம் இருக்குல்ல. கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு. பிரச்சனை வந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அந்த லெட்டர் உருவாக்கி இருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? 3 மாசத்துக்கு முன்னாடி ரெக்கார்டை உருவாக்க முடியாது, 6 மாசத்துக்கு முன்னாடி ரெக்கார்டை உருவாக்க முடியாது. ஏன்னா ஃபைல் நம்பர் சீரியல் நம்பர் போட்டிருக்கோம். ஆனா இப்ப நினைச்சதை நீங்க உருவாக்கிக்க முடியும் இல்லையா? இல்ல இப்போ அந்த சொத்தை அந்த தேதியில் அது நடந்ததுன்றது ஒரு முறைகேடுன்றத புரிஞ்சிக்க முடியுது. அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால நடக்கல, இல்லை தெரிஞ்சிக்காதனால நடக்கலன்றத அதை புரிஞ்சிக்க முடியுது நீங்க சொல்றதுல இருந்து. ஆனா இதுக்கு இந்த தவறு நடந்துருச்சுன்றத அமைச்சரும் ஒத்துக்கிறாங்க. எந்த இடத்துல இடிக்குதுன்னா அவங்க அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான். அவர் வந்து அதாவது அந்த சப் ரெஜிஸ்டார் அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஜஸ்டின் மணிகண்டன் வந்து அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அவர் முறைகேடாக அதை செஞ்சுட்டாருன்றத அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டா அமைச்சர் மேலே சந்தேகம் வர போகிறது கிடையாது. அமைச்சர் அதை கன்ஃபர்ஸ் பண்ணாமல் அவர் வரலாறு தெரியாமல் அதை பண்ணிட்டாரு, கோர்ட் ஆர்டர் வச்சு பண்ணிட்டாரு, ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி இருக்கு சார்? கோயில் இடம் நான் தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் சார். ரெவன்யூ ரெக்கார்டை ஏன் வெரிஃபை பண்ணல? கைட்லைன் வேல்யூ ஏன் வெரிஃபை பண்ணல? ஆட்சேபனை மனு இருக்கான்னு வெரிஃபை பண்ணாமல் எப்படி நீங்கள் அதை கொடுக்க முடியும்? ஒரு ஜேசி கொடுத்ததை கூட நீங்கள் வெரிஃபை பண்ண மாட்டீங்களா? அது ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து. கைட்லைன் வேல்யூல என்னென்ன வந்திருக்கும்ல. அமைச்சரை டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டத அந்த குறைந்தபட்ச நடவடிக்கையான வெறும் அந்த அதிகாரியை மட்டும் பழி கொடுக்கிற வேலையை செய்யறாங்க. இந்த அதிகாரி யாருக்காக இந்த வேலையை செஞ்சாரு? யார் சொல்லி இதை செஞ்சாரு? இதுல அறநிலையத்துறை அமைச்சருக்கு தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை நீங்க தயவு செஞ்சு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். கோயில் சொத்து இது, பழனி ஆண்டவர் சொத்து. கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில பல்வேறு நபர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்த சொத்துக்களை கோயிலுக்கு எடுத்து பார்த்துருக்கோம். திரும்ப இவ்வளவு மீட்டிருக்கோம், 7,000 கோடி 8,000 கோடிக்கு மேல மதிப்புள்ள சொத்துக்கள் எல்லாத்தையும் மீட்டு கோயிலுக்கு கொடுத்துருக்கோம்.
ஆனால் ஒரு 65 நாளில் ஒரு 100 கோடி ரூபா சொத்து ஆட்டையை போட்டு வெளியே நகர்த்ததுக்கு பிளான் பண்ணிட்டீங்களே, இதுதான் ஊழல் இல்லாத ஆட்சியா சிஎம் சார்? இப்போ நீங்கள் இதில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அவரை பொறுப்பேற்றுக்கணும் விசாரிக்கணுன்றது, இதை எல்லாரும் வைக்கிறாங்க. இது வைக்கிறவங்க மீது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து நான் ஏதோ இது இன்வால்வ் ஆகிருக்கிற மாரி எல்லாம் பேசுகிறாங்க, என் சொந்தக்காரங்க பேரில் நான் வந்து தெரிஞ்சவங்க பேரில் அதை பண்ணிட்டேன்னு சொல்லி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறவங்க மேலாம் நான் வந்து டிஃபமேஷன் போட்டிருக்கிறேன். நான் அப்படி கேஸ் சொந்தக்காரங்க பேருக்குலாம் நான் சொல்லலை. இல்லை, நீங்கள் சொல்லலை. அப்படி அவரை இன்வால்வ் பண்ணி பேசுறதே வந்து இருக்கக்கூடாது, அதுக்கு மீறா நடவடிக்கை எடுப்புன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ கடந்த காலங்களில் துறையில் நடந்த நடவடிக்கைகள்லாம் நீங்கள் யார் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டீங்க சிஎம் சார்? யார் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டீங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாண்ணா? நீங்கள் இன்னைக்கு அப்ரப்டா தெரியுதுங்க. ஒரு இது 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 வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம்ங்க. யாரோ தனிநபர் சொத்து கூட கிடையாது. இதெல்லாம் 2 பேருக்கு பிரச்சனையான சொத்து கூட சொல்ல முடியாது. ஒரு பழனி தண்டபாணி கோயிலினுடைய சொத்து. இது எப்படி வந்து ஒரு அமைச்சர் அவ்வளோ ஈஸியாக கடந்து போக முடியும்? ஒரு சப் ரிஜிஸ்டார் என்ன தைரியத்தில், இப்போ ஒரு நீங்கள் சப் ரிஜிஸ்டார்னு கற்பனை பண்ணிக்கோங்க, மேல இருந்து யாராவது சொல்லாம ஒரு 100 கோடி ரூபாய் சொத்தை நீங்க 2 கோடி ரூபாய்க்கு நீங்க மாத்தி பண்ண முடியுமா? எனக்கு இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. முடியாது. உங்களுக்கு ஃபீல்ட் ரிப்போர்ட் தெரியும். எங்கேயோ போயெல்லாம் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணல. மதுரையில் இருக்கிற சொத்து சார், வேற ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த மாவட்டத்தில் நாங்கள் வந்து தேனியில் உட்காந்து பண்ணணும் அந்த அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டுக்குள்ளே தான் இதை கிரையம் பண்ண முடியும். பழனியில் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு பழனியில் இருக்கிற ஒரு சொத்து, அது கொடைக்கானலில் இருக்கிறவருக்குன்னே வச்சுக்குவான். பழனிக்கு கீழே வராரு, நீங்கள் கீழே ஊருக்கு போகணும்னாவே நீங்கள் பழனி வந்து தான் போகணும். இல்லைன்னா அந்த பக்கம் நீங்கள் மதுரை ரூட்டுக்கு இறங்கணும். எத்தனை முறை பழனிக்கு இறங்கி வந்திருப்பாரு. இறங்கி வரும்போது ஒரு ரிஜிஸ்ட்ராருடைய பார்வை எப்பவுமே இருக்குன்னா, ஒரு போலீஸ்காரருக்கு எப்பவுமே மற்றவங்களை பார்த்தா குற்றவாளியாகவே பார்க்க தோணுமோ, அது மாதிரி இந்த பக்கம் போச்சுன்னா இது என்ன நாளா என்ன மதிப்பெண்ணா, இங்கே சதுரடி என்ன போகுது, இது என்ன போகுது அப்படின்னு இருக்கா இல்லையான்றத பார்த்துக்கிட்டே இருக்கிற பழக்கம் வந்து ரிஜிஸ்ட்ரார்னாவே இருக்கும். தான் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு வேலை அதுதான். அப்போ இந்த ரிஜிஸ்ட்ராருக்கு அது 100 கோடின்னு தெரியாதா? தெரிஞ்சு செஞ்சது, மாட்டிக்கிட்டாங்க. யார் பெனிஃபிஷியரின்னு செக் பண்ணணும். பொறுப்பேற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் அந்த துறையினுடைய அமைச்சர் தான். டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், அந்த சப் ரிஜிஸ்ட்ரார். இந்த அமைச்சர் இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கும் பொழுது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? ஒரு சிஎம்மா இதுக்காக சிஎம் ரிசைன் பண்ணுன்னு கேட்க முடியாது. ஏன்னா ஒரு அமைச்சர் செய்கிறதுக்கு சிஎம் எப்படி பொறுப்பாவார்? ஒருவேளை போலீஸ் துறையில் தப்பு இருந்தால், லாக்அப் டெத் இருந்தால் அவர் பதில் சொல்லுவார். ஏன்னா போலீஸ் துறை அவருக்கு கீழே இருக்கு. அதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு சிஎம். இப்போ 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க போலீஸ்காரங்களை, அந்த லெவலில் நிற்கிது. ஆனால் போன வருஷம் திரும்ப வருமா? இதில் நீங்கள் பேருக்கு விசாரணை நடத்தி நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறது வருங்காலத்தில் தான் தெரிய போகுது. ஏன்னா 4 லாக்அப் டெத் ஆயிடுச்சு இந்த 65 நாளில். அதனால இப்போ தான் ஃபைனலாக ஒரு கட்டத்துக்கு நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னா ஒரு 3 அதிகாரியை வந்து மேலே நடவடிக்கை எடுக்கலாங்கிற போது போயிருக்கீங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறேன், உங்களுடைய அமைச்சர் தலையீடு இல்லாமல் இப்படி ஒரு கரையத்தை ஒருத்தர் செஞ்சுருக்க முடியுமா? ஏன்னா 3 லேயர் கொஸ்டின் இருக்கு. அந்த ரிஜிஸ்ட்ரார் ஏன் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார்? 1, அந்த இடத்திற்கு எப்படி இன்சார்ஜா ஒரு நாள் பொறுப்புக்கு வந்தார்? கொடைக்கானல்ல இருந்து சப் ரிஜிஸ்ட்ரார். 3வது, இந்த தடங்கல் ஆட்சேபனை மனுக்கள் இருக்கின்ற நிலையில் இந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணாமல், இந்த கைட்லைன் வேல்யூ ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணாமல் அவர் எப்படி அதை கரையம் பண்ணியிருப்பார்? அப்போ இது 3க்கும் பொறுப்பேற்றுக்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த துறையினுடைய அமைச்சர் தான். அவர் நிர்வாகத்தில் இப்படி தப்பு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கணும்ல ஒரு சப் ரிஜிஸ்ட்ராருக்கு. இல்லை, அதேமாரி இப்போ இவங்க இந்த ஜேசி சிவகுமார் இருக்காருல்ல, அவருக்கு வந்து அவர் தான் அந்த அப்ஜெக்ஷனை கொடுத்ததாகவும் இவர் சொல்கிறாரு. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்கிறாரு. அவருக்கு வந்து இப்போ வந்து உயர் பதிவு கொடுக்கப்பட்டிருக்குது. இணை செயலாளர்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக தெரியல. நான் உயர் பதிவு கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் இப்போ அந்த பொறுப்பில், ஜேசி பொறுப்பில் அவர் இல்லை. இப்போ அவர் வந்து அது கூட இப்போ அவர் அதில் இன்ட்ராக்ட் பண்ண போகிறது கிடையாது, அவர் அதுக்கு பதில் சொல்ல போகிறது கிடையாது. இப்படி ஒரு பதவி உயர்வு கொடுத்ததும் வந்து இதில் ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்குது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன், ஏதோ இப்போ என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது எப்படி சொல்லலாம், ஏதோ ஒரு தப்பு இருந்தால் பரவாயில்லைங்க. எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு சதி செயல் அரங்கேற்றின மாதிரி தானே தெரியுது, மோசடி செஞ்ச மாதிரி. 3-4 தப்பு தொடரும். அதான் அந்த இடத்த விற்கிறதுக்காக எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் வந்து டிபார்ட்மெண்ட்லேயே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த துறை அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். தப்பு நடந்துன்னு ஒத்துக்கிட்டா போதுமா? அந்த அமைச்சர் மேலே என்ன இது வரைக்கும் சரி. இப்போ பத்திரப்பதிவுத்துறை ஒன்று பார்த்துட்டோம்.
நீங்கள் பவுடர் யூஸ் பண்ண அமைச்சரையும் பார்த்துட்டோம். அமைச்சர் பேர் என்ன, கில்லி சரத்தா. ஆமா. அது மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை, பார்த்தாச்சு. நீங்கள் அதுக்கு பிறகு இன்னொரு அமைச்சர் சகோதரி கீர்த்தனா அவர்களுடைய வீடியோஸும் டான்ஸையுமே பார்த்துட்டோம். அவங்க பள்ளியில் போய் மாணவர்களை கேட்டது ப்ளஸ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினது, இதெல்லாம் ஒரு அமைச்சருடைய, சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடினதெல்லாம் ஒரு அமைச்சருடைய வேலை இல்லை. என்ன மாதிரியான அரசாங்கம் நடத்துறீங்க நீங்க? இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவரு அதை பேசுறதுக்கே நான் கூசுது. அப்ப எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு? ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ இருக்காருல்ல, அவர் மேல இன்னும் அந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படியே நிலுவையில தானே இருக்கு. கடைசியா எம்எல்ஏக்கு 2 போலீஸ் ப்ரொடெக்ஷனை கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுடைய அமைச்சர்களும் உங்களுடைய எம்எல்ஏக்களும் நேரடியாக குற்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். வெறும் 65 நாள் தான் ஆயிருக்கு. எந்த நடவடிக்கையும் நீங்க எடுக்கிற மாதிரியே தெரியல. என்ன மாதிரியான அரசு இங்க நடக்குது? எந்த மாதிரியான ஆட்சி இங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. பாலியல் வன்கொடுமைகள் பேப்பரை திறந்தா பாதி பேருக்கு மேல தாவேகா காரனா தான் இருக்கான். குட்கா வழக்குகள், ட்ரக் வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகா காரனா தான் இருக்கான். இது எங்க கொண்டு போய் நிக்க போறது தமிழ்நாட்டுன்னு புரியலையே. நான் இது மற்றவங்களெல்லாம் நான் குறை சொல்ல இப்ப விரும்பவே இல்லை. பப்ளிக் ஓட்டு போட்டுட்டாங்க, அதெல்லாம் பேசவே வேண்டாம். ஒரு முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா? இதெல்லாம் சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தீங்க சிஎம் சார். எப்ப இதுக்கான நடவடிக்கை எடுக்க போறீங்க? எப்ப தூங்கி எந்திரிச்சு வந்து நீங்க எப்ப நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்ல தூங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல தெரிஞ்சே அனுமதிக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் பதில் வேணும்ல. இன்னும் ஒருபடி மேல சொல்றேன், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல 10வது கம்பல்சரி பாஸ் பண்ணாதான், 3rd லாங்குவேஜ்ல 3வது மொழியில பாஸ் பண்ணாதான் 10வது பாஸ்ன்னு சொல்லி கட்டாயம்னு சொல்லி சர்க்குலர் வந்துருச்சு. மும்மொழி கொள்கையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. 5 அரசு பள்ளியை மூடி இருக்கீங்க. 10 சிபிஎஸ்இ பள்ளி இப்ப நீங்க புதுசா கிராண்ட் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம இன்னும் தனியார் பள்ளிகள் 6 பள்ளிகள் தனியா கொடுத்துருக்கீங்க வேற சிலபஸ் பேட்டர்ன்ல. தொடக்கத்திலே 1000 பள்ளி. எதை நோக்கி நகர்த்துறீங்க? பாரதிய ஜனதா நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்களே. ஒரு ஒரு கிட்டத்தட்ட சொன்ன துக்ளக் தர்பார் தானே நடக்குதுங்க. யார் எதை வேணாலும் பண்ணிக்க. துக்ளக் தர்பார் படம் பார்த்துறீங்களா? இல்ல, சொல்லுங்க, தயவு செஞ்சு பாருங்க. சோ அவர்களுடைய மிக அருமையான படைப்பு, இன்னைத்த காலகட்டத்துக்கு சரியா பொருந்துற மாதிரியான ஒரு படம். எந்த விளக்கமும் கேட்க மாட்டாப்ல, எதை வேணாலும் செய்யலாம். ஓகே, துக்ளக் தர்பாரை வேணா படத்துல ஒரு பிட்டை கூட இதுல போடுங்க. பிட்டுனா நீங்க மத்த மாதிரி அவர் படமா விஜய் அவர்கள் படமா நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு. அது கருத்தியல் ரீதியான படம். மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணியிருப்பாரு அண்ணன் சோ அவர்கள். அது மாதிரியான சின்ன சின்ன கிளிப்ஸ் இதில் ஆட் பண்ணுங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நிறைய ஊழல் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க இதுவரைக்கும் நான் கேட்கிறேன், உங்களுடைய அரசு வழக்கறிஞர் விஷயத்துல உங்களுடைய வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர் வழக்கு தொடுத்திருக்காரா இல்லையா? என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க விஜய் சார்? இல்ல, இப்ப கூட வீரான்ற மாமன்ற உறுப்பினர் அவர் ஒரு கான்ட்ராக்டுக்கு லஞ்சம் வாங்குறதா புகார் சொல்ல 1,30,000 வாங்கினதா இப்ப அவர் இல்ல கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கினேன் அப்படின்னு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாரு. இந்த கதையெல்லாம் வேணாம். இல்ல, அவர் கொடுக்குற, ஆனா கட்சி அவர் நீக்கிட்டாங்களா கட்சியை விட்டு. அதான் சொல்றேன், கீழே இருக்கிறவனா நீக்குவீங்க. உங்க எம்எல்ஏ தப்பு பண்ணலாம், உங்க மந்திரி தப்பு பண்ணலாம், அலோவ் பண்ணி தானே வச்சிருக்கீங்க. அப்ப அப்படி எடுத்துக்கலாமா? இந்த அமைச்சர்கள் செய்யறது எதுவுமே தப்பு கிடையாது, இந்த எம்எல்ஏக்கள் செய்யறது எதுவுமே தப்பு கிடையாது. கீழே இருக்கிற கட்சிக்காரன் தொண்டை பண்ணானா, தாவேகாரன் எவன் எது பண்ணாலும் அவன் நடவடிக்கை எடுப்பீங்க. பணம் வாங்கினா நடவடிக்கை எடுப்பீங்களா? ஸோ குட்கா கடத்தினா வழக்கு போட மாட்டீங்க. அவனை அன்னைக்கே ஸ்டேஷன் பெல்லியா ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சிருவீங்க. ரைட்டா? உங்க கட்சிக்காரங்கெல்லாம் கிட்டத்தட்ட வன்கொடுமைகளில் ஈடுபடுகின்ற வழக்குகள் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தாவேகாரங்க மேலே தான் இருக்கு. உங்க எம்எல்ஏ கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கலன்னா அந்த பொண்ணு கதறுது. எம்எல்ஏ மிரட்டினாரு, நீ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கோன்னு சொல்லி. ஏன் அவரு புசியானந்தனே வாபஸ் வாங்கிக்கன்னு சொல்லி சொன்னதா தானே சொன்னுச்சு அந்த அம்மா. என்னோட நினைவு சரியா இருந்தா. ஆமா, எந்த நடவடிக்கையும் இல்லையே. அப்ப மொத்தமாவே தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறதுங்கிறத கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் ஊழல் நடக்குது, அடுத்து இன்னும் வருங்காலங்கள்ல இன்னும் மற்ற அமைச்சர்களை பத்தி பேச்சே இல்லாம இருக்கு. ஒரு காலத்துல ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடி வந்த புதுசுல திரு பிரபு அவர்கள் எல்லா குவாரிகளையும் மூடிட்டு வந்தாரு. இப்ப 10 மணல் குவாரியை தஞ்சாவூர்லயும் டெல்டால ஓபன் பண்ணுவான்ட்டாரு. ஊர் மக்கள்லாம் கொதிச்சு எழுந்துட்டாங்க. ஏங்க, இயற்கை வளத்தை விற்காதீங்கன்னு சொல்லி தாங்க இவ்வளவு நாளா திமுக மூடி வச்சிருந்துச்சு.
நீங்க என்னங்க மணலை திரும்ப திறந்து விற்கிறது? என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் எப்படிங்க வந்துச்சு அதுக்கு இமீடியட்டா? 10 நாள்ல யாருக்கு ஃபேவர் பண்றதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க இயற்கை வளத்தை விற்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, தெளிவா தெரியலையா? அப்ப எங்கெல்லாம் நிலத்தாட்டையை போட முடியுமோ போடுறன்னு முயற்சி பண்றீங்க, மாட்டிக்கிறீங்க. எங்கெல்லாம் நீங்க குவாரிகள் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் முயற்சி பண்றீங்க. ஏற்கனவே மூடின குவாரிகள் எல்லாம் என்ன ஸ்டேட்டஸ், பாதி இன்னும் திறக்கப்படல, அவங்ககிட்ட என்ன கட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஓடுதுன்னு தெரியல. இப்ப சத்தத்தையே காண பிரபு அவர்கள். நீங்க டாஸ்மாக் பார்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகளை நிறுத்தின பாடு இல்ல. குவார்டருக்கு 10 ரூபாய் டான்ஸ் வரைக்கும் ஆடுனீங்க. இப்ப அதே கரூருக்கு போனீங்க, டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்தி ஆடி இருக்கணும். ஏன்னா அப்ப 10 ரூபாய்க்கு அந்த டான்ஸ் போட்டீங்க. 20 ரூபாங்கும் போது இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து நீங்க டான்ஸ் ஆடணும். ஏன் ஆடல? யோசிச்சு பாருங்க. அப்ப இவர் சொல்லுவது ஒன்று, செய்வது வேறு. ஸ்லோவா த ஹோல் பார்ட்டி இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட். அவருடைய இன்டென்ஷன்ஸ் வெறும் 10 to 5 சிஎம், அவ்வளோதான். சாட்டர்டே சண்டே லீவு. இந்த 10 to 5 என்ன பண்றாருங்கிறது, ஹீஸ் அவே ஃப்ரம் தி அஃபிஷியல் கவர்னன்ஸ்னு சொல்றாங்க. இது நாட்டுக்கு நல்லதில்லை. அதை சரி பண்ணிக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே உட்கார்ந்து அவரை சுற்றி பார்ப்பது. ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் அந்த ரூட் ஜெகதீஷ் அவர்களும் விஷ்ணு ரெட்டி அவர்களும் இவர்கள் தான் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கறதாவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. இவர்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இது மிக 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 தவறான அணுகுமுறை. நீங்க ஜியோஸை அஃபீஷியல் கெசட்ல ரிலீஸ் பண்றதுக்கு அஃபீஷியல் இதெல்லாம் ஏன் பப்ளிக் டொமைனுக்கு வரமாட்டேங்குது? ஏன் மறைக்கிறீங்க? யார் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன ஜியோ போறீங்கன்னு பப்ளிக் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மக்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த அரசு என்னென்ன அரசாணைகள் வெளியிட்டு இருக்குன்னு. அரசாணைங்கிறது மக்கள் ஒவ்வொருத்தர் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் வரமாட்டேங்குது? ஏன் மறைக்கிறீங்க? எப்ப நீங்க மறைப்பீங்க? தப்பு இருந்தா மறைப்பீங்க, உண்டா இல்லையா? மறைக்கிறீங்கன்னாவே தப்பு இருக்குன்னு அர்த்தம். டெல்லிக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க பிரதிநிதியா? கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸனுடைய வெங்கட் அவர்களை. நீங்க என்ன இப்ப தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் கேட்டா இல்ல, அவருக்கு வேண்டியவர், நம்பிக்கையான ஆளு. இந்த நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையானவர்கள் தான் தேவை. இப்ப ஆனா அதுல ஒரு நல்லது இருக்கு. அவர் டி கே சிவகுமார் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர், தொழில் ரீதியா. பிரஸ்டீஜ் குரூப் தானே அவங்க. தயவு செஞ்சு இந்த காவிரி தண்ணியை திறந்து விடுறதுக்கு டெல்லி பிரதிநிதி டெல்லியில போராடவே தேவையில்லை, ட்ரிபியூனலை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நினைச்சா டி கே சிவகுமார் அவர்கிட்ட சொன்னார்னா இந்நேரம் தண்ணியை திறந்து விட்டுற முடியும். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது செஞ்சு தருவாரா? பெரிய புண்ணியமா போகும் சார். டெல்டால தண்ணி இல்லை சார். ஜூன் ஜூலை மழை வர வேண்டியது பொய்த்திருக்கிறது. பூமி காய்ந்து கொண்டு இருக்கிறது. எல் நினோவோட ஃபேக்டர் நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ் கடுமையான எஃபெக்ட் இருக்கும்னு சொல்றாங்க. தண்ணி அவசியம் தேவை பயிரை காப்பாத்துறதுக்கு. தயவு செஞ்சு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் உங்களோட டெல்லி பிரதிநிதியை டெல்லியில் வேலை பார்க்க வேண்டாம். சிவகுமார் நான் நைட்டே பார்த்து தண்ணியை ஃபோன்லேயே கூப்பிட்டு பேசி தண்ணியை திறந்து விட சொல்லுங்க சிஎம் சார். தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அதுதானே. செஞ்சு தருவாரா? 500 கோடி பணம் போட்டு எடுத்ததை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு அவருக்கு மன்னிப்பெல்லாம் கொடுத்து, ஜூனியர் எடிட்டரா மன்னிப்பெல்லாம் கொடுத்து திரும்ப கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்க. அதில் நாடகம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன முதலீடு போட்டாங்க, அதுலேருந்து வருவாய் நீங்கள் எப்படி கொடுக்க போறீங்கிறதும் தெரியும். நீங்கள் டாஸ்மாகை நீங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கிட்டு வர்றது ஊழியர்கள் சரியில்லை, கண்ட்ரோல் பண்ண முடியல, தனியார் மயமாக்குவதற்கான முயற்சி நோக்கி நகர்றீங்க. டான்ஜெட்கோவை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுறீங்க. நான் டிரான்ஸ்போர்ட்டை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சி ஈடுபடுறீங்க. பள்ளிகளை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சிகள் பண்ணுறீங்க. இதெல்லாம் எங்கே நடக்கும்னா பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களில் தான் இதை எல்லாத்தையும் தனியார் மயமாக்குதல் நடக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கான ஸ்ட்ரெயிட்டாக பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருந்தது திராவிட மாடல் ஆட்சியில். இந்த 5 போர்ட்ஃபோலியோவும் பெரிய சப்போர்ட், எல்லா ஃபேமிலிக்கும் வளர்ச்சி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த 5 துறைகள், கல்வி, டிரான்ஸ்போர்ட், பவரில் விவசாயிகளுக்கான சப்சிடி, அது ஒரு பெரிய சப்போர்ட்டு. நீங்கள் அதெல்லாம் ப்ரைவேட்டைஸ் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கும். ப்ரைவேட்டைஸ் பண்ண பிறகு எப்படி நீங்கள் விவசாயிக்கு தொடர்ந்து கண்டினியூ ஆகும்?
நடக்கவே நடக்காது. ஹையர் காஸ்ட்ல வாங்குற மாதிரி ஆயிடும். அதானிகளுக்கோ யாருக்கோ விற்பனை செய்வதற்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கிறதும் அரசல் பரசலா செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. நீங்க அதுக்கடுத்து டாஸ்மாக் அரசே நடத்த வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் கடந்த ஆண்டு பேட்டியிலேயே வந்து கேட்டார். யார்ட்ட? அசோகா சகோதரிகிட்ட கேட்டாங்க. நான் கேட்குறேன், அரசு தான் நடத்தணும். அரசு நடத்தினாதான் தப்பு நடக்காம பார்த்துக்க முடியும். தவறுகள் குறைந்த அளவில் இருக்கும். தனியார்கிட்ட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவன் என்ன ரேட்டுக்கு வேணாலும் விற்றுக்குவான், நைட்டு கடைக்கு எங்கே வேணாலும் வாங்கி வச்சுக்குவான். நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கள்ள சரக்கு அவனே ஓட்டிக்குவான். கட்டுப்பாடு இருக்குமா? இருக்கவே இருக்காதுல்ல. போலீஸ் தான் போய் அதையும் பிடிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இப்ப அரசே டாஸ்மாக் மூலியமா நடத்துறதுனால அதிகாரிகள் பயத்தின் பால் கட்டுப்பட்டு கரெக்டா அந்த டைமுக்கு ஆபரேஷன்ஸு, தப்பு நடந்த அதிகாரிகள் உடனே பாதிக்கப்படுவாங்க, அவங்க மேல நடவடிக்கை இருக்கும்னு பயந்துக்கிட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நிக்குது இல்ல. அப்ப இதை மாத்துறதுக்கு நீங்க ஏன் முயற்சி பண்றீங்க? கர்நாடகா மாதிரி திறந்து விடணுமா? யாருக்கு கொடுக்க போறீங்க? கேவிஎன் அண்ணனுக்கு கொடுக்க போறீங்களா? இல்ல மார்டின் குடும்பத்துக்கு கொடுக்க போறீங்களா? இல்ல உங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பிரிச்சு தனியாரங்களுக்கெல்லாம் கடைகளை கொடுக்க போறீங்களா? சொல்லுங்க சார். தமிழ்நாடு எப்படி போனா என்ன, மக்கள் எப்படி போனா என்ன? நீங்க நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப இது தொடரத்தான் போகுது. இந்த ஆட்சி இருக்கின்ற வரை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தமிழ்நாடு பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு வகையில் கலாச்சார அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதார இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு வகையில் தமிழ்நாடு தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எங்க போய் நிற்கும்ங்கிறது தெரியல. எவ்வளவு நாளைக்கு இந்த ஆட்சி இருக்கோ அவ்வளவு நாளுமே தமிழ்நாட்டுக்கு இது கேடாகத்தான் இருக்கும். இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.